பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு கழுதை நம்மை உதைக்கிறது என்றால் நாம் மறுபடியும் அந்த கழுதையை உதைத்தால் நிச்சயமாக நாமும் கழுதையாகி விடுவோம். காரணம், உதைக்கிறது கழுதையின் குணாதிசயம். உதைப்பதோடு மட்டுமல்லாமல் அது கத்திக்கொண்டே இருக்கும், கியாம் கியாம் என்று கத்திக்கொண்டே இருக்கும். நாமும் அதற்கு ஈடு இணையாக கத்த ஆரம்பித்தால் நிச்சயமாக கழுதையாகி விடுவோம். இன்றைய கால சூழ்நிலையில் அநேகர் அப்படித்தான் பலவிதமான ஆர்கியூமெண்ட்கள், பலவிதமான எக்ஸ்பிளனேஷன்கள் என்று கத்திக்கொண்டே இருக்கிறார்கள். தப்பு என்ன? தப்பு நம்ம கிட்ட தான் இருக்கிறது. உதைக்கிற கழுதை கிட்ட இருந்தும் கத்துகிற கழுதை கிட்ட இருந்தும் நாம் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பெட்டராக இருக்கும். முக்கியமாக கழுதை உதைக்கிறது என்று நாமும் உதைக்க ஆரம்பித்து, கழுதை கத்துகிறது என்று நாமும் கத்த ஆரம்பித்தால் அவர்களுடைய குணாதிசயங்கள் நம்மை வந்து சேரும். தேவன் நமக்கென்று ஒரு அழகான குணாதிசயங்களை தந்திருக்கிறார். அவைகளை பின்பற்றும் போது நிச்சயமாக லைஃப் மிகவும் பெட்டராக இருக்கும். வேத புத்தகத்தில் சங்கீதம் 32 அதிகாரம் 9 வசனத்தில், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம் என்று தேவன் ஒரு அழகான வசனத்தை கூறியிருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, மனிதனுடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொண்ட நாம் மனிதர்களுடைய குணாதிசயங்களைப் போலவே இருக்கத்தக்கதான கிருபையை பெற்றுக்கொண்டு நம்முடைய லைஃபை நாம் பெட்டராக்குவோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.